என்ன சார் இது? என் நிலைமை புரியாம எதோ சொல்றீங்களே. சங்கர், ஐ எம் சாரி. சாமுண்டி என் சொந்த மகளா நினைச்சேன். உங்க கல்யாணத்தை என் வீட்டு கல்யாணம் நினைச்சேன். இது இப்படி பண்ணிருச்சேன். நோ, உங்க கல்யாணம் நிக்க கூடாது. போட்ட பந்தல பிரிக்க கூடாது. உங்க கல்யாணம் நடக்கணும். உங்களுக்கு என் மகளே கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பேசுறீங்க? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச சாமுண்டிய இன்னும் அடக்கம் கூட பண்ணல. அதுக்குள்ள என் கல்யாணத்தை பத்தி பேச உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? தப்பா நினைக்காதீங்க. சாமுண்டியோட ஆத்மா சாந்தியோட என்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த ஏற்பாடையை நான் செய்யறேன். என் மக ரத்னா தான் உங்களுக்கு பொருத்தமான மனைவின்னு சாமுண்டி அடிக்கடி கேட்டு சொல்லுவா. அவ்வளவு ஏன் உங்ககிட்டயும் சொல்லிருக்கா. இந்த ஊர்ல ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அந்த மாதிரி பொண்ணுதான் பொருத்தமா இருப்பா. இந்த கோயில நின்னு சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா வருவா. சாமுண்டி சக்தி உள்ளவன். அதான் அவ கோயில சொன்ன வார்த்தை பழிச்சு போச்சு. சங்கர், சாமுண்டி ஈமக்கிரியை முடியறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும். தம்பி, கல்யாணத்தன்னைக்கே செத்து போனதுனால அந்த ஆசை நெஞ்ச விட்டு போகல. அதனாலதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. நிறைவேறாத ஆசையில செத்து போனதுனால இந்த பொணம் நெருப்புல வேகாது, குழி தோண்டிதான் புதைக்கணும். பூசாரிய கொன்னுடுச்சு அந்த சாமிக்கு பூஜை ஒரு கேடா? கோவில் எழுத்து மூடுங்கடா. போடா. அந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டு வா. முத்துமாரியம்மன் கோவில முடியாச்சு. அப்புறம் எப்படி புத்து நாகத்துக்கு சக்தி வந்தது? மறுபடியும் உங்க மந்திரம் பலிக்காம போயிடுச்சு. எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்குது. சர்வ சக்தி படைச்ச யாகத்தை ஒரு சாதாரண நாகம் தடுக்குதுன்னா என்னமோ நடக்குது. ஐயா, மறுபடியும் கோயில திறந்துட்டாங்கய்யா.
யார் நீ? பேரு ரேணுகா, ஊரு படவேடு, தொழில் காவக்காரி. இந்த காவக்காரி பூசாரியா மாறணுங்கிறது கட்டளை. அதான் வந்தேன், இந்த கோயிலை திறந்தேன். இந்த கோவில் தர்மகர்த்தானா? என்ன கேட்காம நீ எப்படி கோவில் திறக்கலாம்? கோயிலை திறக்கிறதுக்கு ஆத்தாவோட உத்தரவு தான் வேணும். அடுத்த உங்க உத்தரவு தேவையில்லை. ஆத்தாதான் ஆளை கொல்ற ராட்சசி ஆயிட்டாள. பூசாரியை கொன்னவளுக்கு பூஜை எதுக்கு? கும்பிடுற தெய்வத்தையே கொலகாரின்னு சொல்ற அதிசயத்தை இந்த ஊர்ல தான் பாக்குறேன். இவ முத்துமாரியா இல்ல கொலகாரியான்னு இன்னும் 18 நாள்ல தெரிஞ்சிடும். அது வரைக்கும் உன் சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் ஆத்தா கோயில மூடி வைக்கிறது நல்லது இல்லைங்க. பூஜையை நடத்தி விடுங்க ஐயா. பூசாரி அம்மா, எனக்கு எங்க வீட்டு முறை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா வெறும் கூழு வெங்காயம் பாக்குறீங்களா? நாங்க ஏழைங்க, எங்களால முடிஞ்ச இந்த கூழு தான்மா. வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இந்த உன் பங்கு. அண்ணே, இந்தாண்ணே உன் பங்கு. எனக்கு வேணாம்மா, பசிக்கல. பசிக்கலையா இல்ல பழைய நினைப்பு போகலையா? உன் மனசை குணப்படுத்துற மருந்து எதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன். கத்தி போல் வேப்பிலையாம் காளியம்மன் மருத்துவமாம், ஈட்டி போல் வேப்பிலையாம் ஈஸ்வரியின் மகத்துவமாம். வெள்ளிமல நாயகி வேலனுக்கு தாயடி, வெம்புரதம் ஏறி வந்து வினய தீக்கணும். நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே, தங்கரதம் ஏறி வந்து தாயே காக்கணும். ஏன் பம்பக்கத்தம் கேட்கலையோ கருமாறியே, இந்த பானகமும் ருசிக்கலையோ பூமாரியே, உன் மாளிகையின் மணிக்கதமும் திறக்கவில்லையோ. அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி? இது கோயில் வீடு, சாமுண்டி இங்கதான் தங்கி இருந்தா, நீயே இங்கே தங்கிக்கம்மா. ஏன் தாயி, சாமுண்டி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ, அவ ஒத்தையில இருந்து பழக்கப்பட்டுட்டா. நீ ஊருக்கு புதுசு, நான் வேணா துணைக்கு உன் கூட இங்கே இருக்கட்டுமா? நானே ஒரு காவக்காரி, எனக்கு ஒரு காவலா? எனக்கு மத்தவங்களுக்கு துணையா இருந்துதான் பழக்கம். நீங்க போயிட்டு வாங்க. வரமா? யாரா அவ? எங்கிருந்து வந்தா? எதுக்கு அவன் கோவில் தந்து பூஜை பண்றான்? சொல்லுடா. எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவன் பண்ண பூஜையில பம்ப வாசிச்ச? ஏதோ சக்தி என்னை ஆட்டி வச்சிருச்சு. என்னை அறியாமலே நான் பம்பை வச்சுட்டேன். மத்தபடி அந்த அம்மா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி சரி, அது விடு. அந்த முத்துமாரியம்மன் யாரு? அவளை பெத்த தாயா நினைச்ச உன் தங்கச்சியை கொன்னவன். அவ கோயில்ல பூஜை நடக்கலாமா? அதுக்கு நீ பம்ப வாசிக்கலாமா? தப்பு தாயா. என் தங்கச்சி இல்லாத கோயில்ல நான் பம்ப வச்ச தப்பு. என் தங்கச்சி இல்லாத ஊர்ல இனிமே இருக்கிறது தப்பு. நான் வர்றேயா. பம்பக்காரனை ஓரம் கட்டியாச்சு. இனிமே அந்த வம்புக்காரிக்கு ஒரு வழி பண்ணணும். ஐயா, ஊர்ல ஏதாவது அவசரம் நடந்தா புது பூசாரி கோயில திறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி பழைய போட்டு மறுபடியும் கோயில மூடிடலாம். நல்ல ஐடியா. கோவிலுக்கு எதிர்க்க இருக்க வேப்ப மரத்தை கொளுத்திருக்க. பச்சை வேப்ப மரம் பத்தி எரிச்சதுன்னா ஊர் ஜனங்கள்லாம் அதை அபசகணும்னு சொல்லுவாங்க. அதை வச்சே பூசாரிய ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னைக்கு ராத்திரியே கோயில் வேப்ப மரத்துக்கு கொல்லி வச்சிடறோம்.
பூசாரி அம்மா, வேப்ப மரத்துல பால் வடிகிற அதிசயத்தை இந்த ஊர் இப்பதாமா பாக்குது. தெய்வத்துக்கு மனுஷங்க தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மரமே பாலாபிஷேகம் பண்ணுதுன்னா அது நீ வந்து கோயில் திறந்த நேரம் தான்மா. பூசாரி அம்மா, மனசார சொல்றோம், இந்த ஊரை விட்டு போகாத தாயி. டேய், எந்த மரத்தை கொளுத்தலான்னு வந்தோமோ அந்த மரத்துல பாலா கூட்டுதடா. எப்படிடா இது? ஊருக்குள்ள வந்த பூசாரிய பூவாடக்காரியா மாத்திட்டாங்களே. வாங்க சார், வாங்க வாங்க. சுவாமி, பத்தூர் காவல்காரி படவேட்டனுடைய திருவிழா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. உற்சவ அம்மன் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ஊர்ல தங்கிட்டு போறது சம்பிரதாயம். ஒரு முறை கூட இப்படி அம்மன் சிலை காணாம போன அதிசயம் நடந்ததே இல்ல. ஆத்தாவுக்கு என்ன மனக்குறை? இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க என்ன காரணம்? ஒண்ணுமே புரியாம தகிச்சு போய் நிக்கிறோம் சாமி. நடந்தது என்னன்னு நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஊரெல்லாம் பூஜை பண்ணி வணங்குற படவேட்டம்மன் எனக்கு பூஜை பண்றதா? என்ன செய்யறது? கருமாரியே பூசாரியா வர்ற கலிகாலம் இது. உன் பக்த உன்னை சத்திய கோட்டுக்குள்ள சிறை வச்சுட்டா. உனக்கு இங்க சிறைவாசம், அதனால எனக்கு இந்த வனவாசம். நீ கோயிலுக்குள்ள சிக்கிக்கிட்டதுனால உன் பக்தியை கொன்னவங்கள உன்னால பழிவாங்க முடியாம போயிடுச்சு. அவங்கள பழிவாங்கத்தான் இந்த படைவீட்டம்மன் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, 18 நாள் சாந்தி பூஜை பண்ணாதான் நீ சத்தியக்கோட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். கோயில்ல சாந்தி பூஜை, கொலகாரனுக்கு சம்ஹார பூஜை. 18 நாள் இந்த யுத்தம் தொடரும். கடைசியில தர்மத்துக்கு தான் வெற்றி. கவலைப்படாதீங்க, ஆத்தா மனக்குறையோட போகல, மன வைராக்கியத்தோட போயிருக்கா. படவீட்டம்மனுக்கு வேட்டக்கார அம்மன்னு இன்னொரு பேர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பேருக்கு ஏத்த மாதிரியே அதர்மத்தை வேட்டையாடுறதுக்குத்தான் ஆத்தா ஊரு விட்டு ஊரு போயிருக்கா. பாரத போர் மாதிரி இது 18 நாள் போர். அசுர சம்ஹாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆத்தா தானா திரும்பி வருவா. அது வரைக்கும் இந்த மலையடி வாரத்தையே மாரியம்மன் கோயிலா நினைச்சீங்க. 6 கால பூஜைகள் நடக்கட்டும், ஆத்தாவுடைய மனசு குளிரட்டும். இந்த ஊர்ல பம்படிச்சது போதும். என் தங்கச்சி இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை? இனிமே இந்த ஊர்ல நான் ஏன் இருக்கணும்? காப்பாத்துறதையுமே அழிக்கிறதையுமா மாறி போச்சு. இனிமே அந்த தெய்வத்துக்கு பூஜை நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன? பெத்த ஆத்தாவே பிள்ளைய கொண்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அம்மா அம்மான்னு உன்னை வாய் நிறைய அழைச்சவள இப்படி அநியாயமா கொன்னுட்டியே. அவ பணத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமும் உனக்கு முத்துமான ஒரு கேடா? ஐயோ பாவம், சடையாண்டிக்கு அம்மா போட்டிருக்கே. அடப்பாவமே, ஊருக்கெல்லாம் அம்மா போட்டா சடையாண்டி வந்து பாட்டு பாடுவாரு. இப்ப சடையாண்டிக்கே அம்மா போட்டிருக்கே, யார் வந்து பாடுவாங்க?
என் வீடு தேடி வந்திருக்கிற வேப்பிலக்காரி நீ யாருமா? நானா? நாக நதிக்கரையை தாண்டி வந்திருக்கிற படவேட்டுக்காரி. உன் மேல போட்டிருந்த விளையாட்டம்மையை எடுக்க வந்த வேட்டக்காரி. பம்பை அடிச்சு என் அம்மா இறக்குறது அந்த படைவிட்டோமா? படவேட்டுக்காரி பம்பக்காரியா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? நான் என்னைக்குமே பக்தர்களுக்கு சொந்தக்காரி. ஆமா, பித்து பிடிச்ச மாதிரி முத்துமாரியம்மன் மேல கோவப்பட்டுட்டு இந்த ஊரை விட்டே போக பாக்குறியே, இது நியாயமா? வித்து பிடிச்சது எனக்கு இல்ல, அந்த முத்துமாரிக்கு. பூசாரியா இல்லாம சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு ஆத்தாத்தான்னு சுத்தி வந்தால என் தங்கச்சி. அவளை அடியாம கொண்டால அந்த கல்லஞ்சக்காரி. அட பாவமே, இது வரைக்கும் மனுஷங்க மேலதான் பழைய போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப தெய்வத்தையும் வம்பு கிழிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தாய்ப்பால் விஷம் ஆனதா சரித்திரம் இல்ல, கருமாரி கொலைகாரி ஆனதா புராணம் இல்ல. சடையாண்டி, உன் தங்கச்சியை யார் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு போக போக உனக்கே தெரியும். அது வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. முதல்ல உன் தங்கச்சியை புதைச்ச இடத்துல பாலை ஊத்து. அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். தம்பி, சாமுண்டியாவி ஏதோ பழிவாங்க துடிக்குது, அதனாலதான் பாலை ஏத்துக்கல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தம்பி? மத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நான் வெட்டியாம் பாரு, என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த சாமுண்டியாவி கல்யாண கோலத்தோட சுத்தி வருதுப்பா. சாமுண்டி, அம்மா, நீ முத்துமாரி அம்மனுக்கு நீ போட்ட கட்டை எடுக்க வந்த 10 ஊரு காவக்காரி படவீட்டம்மன். அம்மா, என்ன மன்னிச்சிடு. செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டேன். சத்தியம் பண்ணி முத்துமாரி அம்மனை கோயிலுக்குள்ள சிறை வச்சுட்டேன். அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யறது? உன்னை பொறுத்த வரைக்கும் பரமே சாபம் ஆயிடுச்சு. உன்னை துடிக்க துடிக்க கொன்ன காட்சிக்கு 1000 கண்ணு சாட்சி. அந்த கொலைகாரங்களை பழி வாங்கத்தான் நான் கோயில் பூசாரியா வந்திருக்கேன். அவங்கள பழி வாங்கினா மட்டும் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடாது தெரியும். கல்யாண ஆசையோட காத்திருந்த உன்னை ஏமாத்தி உன் தாலியை தட்டி பறிச்சாலே அந்த ரத்னா, அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவகிட்டேந்து அவ புருஷனை பிரிப்பேன், அவன் உயிரை உன்னோட சேர்ப்பேன், உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைப்பேன். நீங்க நல்லா இருக்கணும்ப்பா, சந்தோஷமா தீர்காயுசா இருக்கணும். எழுந்திருப்பா. ஏன்பா, பெரிய இடத்து பொண்ணு, படிப்பு அழகு எல்லாம் இருக்கிற மருமகளா தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் எதுக்குப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அம்மா, நான் நினைச்சது வேற, கிடைச்சது வேற. இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சுன்னா, எங்க அதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத்தை நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. அந்த சந்தோஷத்திலேயே நம்ம ஊருக்கு போலாம். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள ஊருக்கா? என்னம்மா இது? அதெல்லாம் கதை. பெங்களூர்ல என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சங்கர், அடுத்த வாரம் கண்டிப்பா ஊருக்கு வரணும். என்ன? சரிம்மா, வரமா? சரி, உடம்பு பாத்துக்கோங்க.
ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? சாமுண்டி தீப்பந்தத்தோட வந்துட்டு இருக்கா. இவ சாமுண்டி இல்லங்க, சாமுண்டி தான் செத்து போயிட்டாலே. இவ வேற யாரோ. யார் நீ? புது பூசாரி. மூடின கோயில திறந்தாச்சா? கோயில் கதவும் திறந்துடுச்சு, தர்மத்தோட கண்ணும் திறந்துடுச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை முடிவு பண்ணியாச்சு. என்னங்க, என்னாச்சு? அந்த புது பூசாரிய பார்த்ததுல இருந்து எனக்கு சாமுண்டி ஞாபகம் வந்துருச்சு. எங்க செத்தவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்க, புது செய்தி வந்திருக்கு, ரிலாக்ஸா படம் பாருங்க, போங்க. என்னங்க, எங்க அப்படி அலறீங்க? சாமுண்டி யாரோ கொல்றாங்க, சாமுண்டி யாரோ கொல்றாங்க. ஏங்க, டிவில இங்கிலீஷ் படம் தான் ஓடிட்டு இருக்கு, அதுல சாமுண்டி எங்க வந்தா? இல்ல, சாமுண்டி இப்ப நான் பார்த்த ரத்னா, நான் பார்த்ததெல்லாம் உண்மை ரத்னா. இது பாருங்க, ஆவி புகுந்த மாதிரி உங்க மனசுல அவன் நினைப்பு நல்லா புகுந்துட்டு இருக்கு. நீங்க பெட்ரூம் போங்க, நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு நிம்மதியா படுங்க, போங்க. சாமுண்டி நீயா? சாமுண்டியா? நான் உங்க ரத்னாங்க. ரத்னாவா? அந்த புது பூசாரி இந்த ஊரை விட்டு போனாதான் அந்த சாமுண்டி நினைப்பு உங்க மனசை விட்டு போகும். டாட், என்னம்மா? யார் இந்த புது பூசாரி? ஊரு படவேடுங்கறா, பேரு ரேணுகாங்கறா. ஆனா அவ யாரு என்னங்கிற டீடைல் கரெக்டா தெரியல. முன்ன பின்ன தெரியாதவ அவளை எப்படி கோயில திறக்க விட்டீங்க? நான் என்னமோ கோவில் சாவி எடுத்து அவ கையில கொடுத்த மாதிரி சொல்றேன். அதிரடியா கோவில திறந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காமா? முதல்ல அவளை ஊரை விட்டு விரட்டி அடிங்க. முடியாதுமா, ஊர் ஜனங்களுக்கு அவ பேர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவளை விரட்டினா ஏன் மரியாதை போயிடும். அவளை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ரேணுகா, நீ ஆர்டினரி பூசாரி, என்னமோ அம்மன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. கல்ல கண்டா தெய்வத்தை காணோம், தெய்வத்தை கண்டா கல்ல காணோம். என்னது? நான் பழமொழிய சொன்னேன். ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. லஞ்சமா? எனக்கு காணிக்க வாங்கிதான் பழக்கம், லஞ்சம் வாங்கி பழக்கம் இல்ல. உன்னை பார்த்தா என் புருஷனுக்கு சாமுண்டி ஞாபகம் வருது. என் நிம்மதியே போச்சு. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. யாரும் வான்னு சொல்லி நான் வரதும் இல்ல, போன்னு சொல்லி போறதும் இல்ல. அநியாயம் நடக்கிற இடத்துல நான் தானே ஆஜராயிடுவேன். அப்படி என்ன அநியாயம் நடந்துச்சு? உன் தாலியை தொட்டு சொல்லு. இது அநியாயமா கட்டிக்கிட்ட திருட்டு தாலி இல்ல? இன்னொருத்தி கழுத்துல ஏற வேண்டிய தாலிய நீ தந்திரமா அபகரிச்சுக்கிட்டல. இது சாமுண்டி கழுத்துல ஏற வேண்டிய தாலி, தட்டி பறிச்சுக்கிட்ட. விடமாட்டா இந்த நீலி. நடந்தது எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி பேசுறியே, நீ யாரு? காவக்காரி, ஆனா ரொம்ப கோவக்காரி. உன் தாலி நிலைக்காது.
நிலைக்கவும் விட மாட்டேன். யாரா அவ? என்னையும் மிரட்டுறா, என் பொண்ணையும் மிரட்டுறா, எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றா. முதல்ல கோவில திறந்து புதையில எடுக்க விடாம தடுத்து பிரச்சனை பண்ணா. இப்போ என் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை பண்றா. ஐயா, பொதுவா நம்ம கிட்ட யாரும் பிரச்சனை பண்றது இல்ல. பிரச்சனை பண்றவங்கள நாம விட்டு வைக்கிறதும் இல்ல. போட்டு தள்ளிடலாங்கிறியா? நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதானே. பழைய பூசாரிய குன்னமே அந்த புலிப்பல்லும் புலி நகமும் இப்பவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்போ புது பூசாரியும் புலி அடிச்சு சாக போறா. ஏண்டா, பூசாரி சாமுண்டி புலி அடிச்சு செத்தாளா? இப்ப உண்மையிலேயே புலி அடிச்சு சாக போறது நீதான். இது மனுஷ வேட்டைக்கு வந்திருக்கிற தெய்வ புலிடா. அநியாயம். நம்ம வேலைக்கார அனாதை மாதிரி செத்து கிடக்குறா. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இது மனுஷன் கொலை பண்ண மாதிரி தெரியல. வயித்த பாருங்க, புலி நகத்தால கடிச்ச அடையாளம் தெரியுதே. ஆமாங்க, புலியே தான் அடிச்சிருக்கு. நான் ஃபாரஸ்ட் ஆபீசர். இந்த ஏரியால புலி நடமாட்டமே கிடையாது. அப்புறம் எப்படி புலி அடிச்சிருக்க முடியும்? பூசாரி சாமுண்டியை புலி அடிச்சு கொண்டுட்டதா சொன்னாங்களே, அப்போ நீங்க தானே அதிகாரியா இருந்தீங்க. அப்பா புலி நடமாட்டம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல அதிர்ச்சியில மறந்துட்டீங்களா? அதானே, என் தங்கச்சியை காட்டு புலி அடிச்சிருந்தா இவன் என்ன சர்க்கஸ் புலி அடிச்சிருக்கோம்? அவளை புலி அடிச்சு கொண்டது உண்மைன்னா இவனை புலி அடிச்சதும் உண்மைதான். இல்லங்க, நீங்க நினைக்கிறது தப்பு. சாமுண்டி செத்ததுக்கு காரணம் விதிதானே தவிர நீங்க சொல்ற மாதிரி சதி கிடையாது. நோ, எனக்கு நல்லா தெரியும் இந்த ஏரியால புலி நடமாட்டமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சாமுண்டி எப்படி புலி கொண்டிருக்க முடியும்? அவன் சாப்பிட ஏதோ மர்மம் இருக்கு. மாப்ள, அனாவசியமா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சாமுண்டியை கொண்டது நிஜ புலி இல்ல, அவதார புலி. சாமுண்டி கோவில் சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா. அந்த கோவத்துல அம்மனே புலி ரூபத்துல வந்து அவளை கொன்னுட்டா. இதுல மகத்துவம் இருக்கே தவிர மர்மம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் நம்பிக்கையான வேலைக்கார மலையாண்டிய புலி அடிச்சு கொண்டதா சொல்றாங்களே, அதுலதான் மர்மம் இருக்கு. எங்கிருந்தோ வந்தவ இங்க இருக்கிறவங்களை குழப்பிட்டு இருக்காளே, அதுலதான் மர்மம் இருக்கு. மலையாண்டி செத்துட்டான். இன்னும் யார் யார் சாக போறாங்கன்னு தெரியலையே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மீனா, அன்னைக்கு என்கிட்ட அம்மனூர் கோயிலுக்கு போக வேண்டான்னு நீதான் சொன்ன. இன்னைக்கு அம்மனூர் கோயிலுக்கு நீயே தீச்சட்டியோட வந்திருக்கியே. சாமி கொண்டுடுச்சுன்னு எங்க அப்பா ஊர் பூரா சொன்னாரு. அந்த பாவத்தால எங்க அப்பாவுக்கு திடீர்னு பேச்சு போயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு உடம்பு குணமாகணும் தான் இந்த கோவிலுக்கு வந்து தீச்சட்டி எடுக்கிறேன். செஞ்ச வின செய்வின மாதிரி விடாத.
கவலைப்படாத. வர வெள்ளிக்கிழமை அலகு குத்தி அம்மனுக்கு பூஜை பண்ணு. உங்க அப்பாவுக்கு தன்னால குணமாயிடும். அப்படியே செய்யறமா. ஐயா கும்பர ஐயா. வாடா விவசாயி, கஞ்சா பயிர்லாம் எப்படி இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த பஞ்சாட்சரம் கஞ்சாட்சரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டேய், ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கேன். சொல்லுங்க ஐயா, ஏதாச்சும் கொலைகளை பண்ணணுமா? வெட்டு குத்துக்கு தான் 7-8 தடியன்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் வெளியூர்காரன் தான் வேணும். அதான் உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுறேன். ஏய், ஊர்ல ஒரு பூசாரி ஆ. ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறான். அவளை விரட்டுறதுக்கு நீ ஒரு சின்ன பொய் சொல்லணுமே. சொல்றேன் ஐயா. என்ன போய் என்ன போய்? அந்த பூசாரி உன் பொண்டாட்டி. தாலி கட்டின உனக்கு அவ துரோகம் பண்ணிட்டா. இங்க கோவில்ல தான் ஒரு கன்னி பொண்ணுன்னு கப்சா விட்டுட்டு இருக்கா. சம்சாரி பூசாரியான சரித்திரம் இதுதான்னு கோவில்ல எல்லார் முன்னாடியும் நீ வந்து சொல்லணும். உன் நடிப்பு உண்மைன்னு இந்த ஊரே நம்பணும். அவ தப்பானவன்னு இந்த ஊரே பேசணும். அத்தனை பேரும் சேர்ந்து அவளை அடிச்சு இந்த ஊரை விட்டே விரட்டணும். எப்படி? சூப்பர். இப்பவே கோயிலுக்கு போய் ஒரு கலக்கு கலைக்கிறேன். அந்த பூசாரி பேரை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ரேணுகா. ரேணுகா இங்க இல்ல, அங்க.